ஊதி கூட இருக்கும்பா, அதை ஏப்பா போய் விளங்கணும்? அல்லாவும் ரசூலும் சொல்லிட்டா சமியனா வாத்தானா, கேட்டுக்கிட்டோம், ஒத்துக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம், செயல்பட்டோம், அவனுக்கு பேரு தான் மூமின். எனக்கு மண்டையில ஏறினாத்தையும் ஏத்துக்கிறேன், இல்லாட்டி ஏத்துக்கிற மாட்டேன்னு நீ நம்ம லிஸ்ட்ல இல்ல, நீ வேற லிஸ்ட்ல போயிட வேண்டியதுதான். அதனால அருமை சோதர்களே, குரான் ஹதீஸிலேயே இந்த விளையாட்டு விளையாடுறவன் பாவப்பட்ட இந்த மௌலிதர் என்ன செய்ய மாட்டான். எந்த மாதிரி எல்லாம் தப்பான அர்த்தத்தை உங்க நுழைய வைக்க கூடாது. அதனால அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு சொன்னா முறையான பொருளும் அதற்கு சொல்ல முடியும் கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அதுக்கு சொல்லத்தான் வேணும் சகோதரர்களே. அல்லாஹ்வை பார்த்து சொல்லப்பட்ட வசனம், அல்லாஹ்வே நீ சிறு தவறுகளை மன்னிப்பவன், பெரிய குற்றங்களையும் மன்னிப்பவன், குறைகளை மறைப்பவன் என்ற பதத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட்டா மௌலிது மேல எந்த அப்ஜெக்ஷன் வராது, கேள்வியும் வராது. நான் இன்னும் ஒரு படி இறங்கி சொல்றேன். ரசூலுல்லாவை பார்த்தே வச்சிட்டாலும் தப்பு இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லப்பட்டதா வச்சுக்கிட்டாலும் கூட அதுல என்ன தவறு? அதுக்கு முறையான அர்த்தம் செய்யலாம், அதுக்கு முறையான அர்த்தத்தை அதுக்கு சொல்லி கொடுக்கலாம். என்ன அர்த்தம்? ரசூலுல்லா பாவங்களை மன்னிச்சாங்கன்னு சொன்னா ஒருத்தன் தொழுகையை விட்டுட்டா ரசூலுல்லா அவனை மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ரசூலுல்லா சிறிய பெரிய குற்றங்களை மன்னித்தார்கள் சொன்னா நபிக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களை மன்னித்தார்கள் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குற்றம் இழைக்கப்பட்டுச்சா இல்லையா? பெரும் பெரும் குற்றங்கள் இழைக்கப்பட்டுச்சு இல்லையா? நபி மேல குப்பையை கொட்டலையா, அடிச்சு விரட்டலையா, காரி துப்பலையா, அகதிகளை ஆக்கி விரட்டலையா? இதெல்லாம் யாரு மன்னிச்சது? யாருங்க மன்னிச்சது? அப்ப அதை நினைச்சவர் பாடி இருந்தாருன்னா என்ன செய்வ நீ? பெரும் பெரும் பாவங்கள். ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்டப்பட்ட தினத்திலே சஹாபாக்கெல்லாம் தன்னுடைய வாளையும் வேலையும் எடுத்துக்கிட்டு பழி வாங்குறதுக்கு உண்டான சரியான தருணம் நமக்கு கிடைச்சிருச்சு. 23 வருஷமா நம்மளை பாடா படுத்தினவனுகளை இன்னைக்கு 2ல 1 பாத்திரணும்னு சொல்லி வேகம் கொண்டு இருந்த நேரத்துல அல் யௌம யௌமுல் மல்ஹமா, பழி வாங்கக்கூடிய தினம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு மகிழ்ச்சியில அவங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, பல சஹாபாக்கள் வீறு கொண்டு இருக்கிறாங்க, பழி வாங்கணும்னு இருக்கிறாங்க, அடிச்சு நொறுக்கணும்னு இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள நியதி அதுதான். ஒருத்தன் தோத்துட்டான்னா ஜெயிச்சவன் போய் அழிச்சிருவான், நாட்டை பார்க்கிறோம் எங்கேயும். ஆனா அதுக்கு மாற்றமா நடந்தது இஸ்லாமிய வரலாறு ஒண்ணுதான். ஜெயிச்சதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து செய்தி வருது, அழிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, அடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, பழைய பழியெல்லாம் தீர்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல் யௌமு யௌமுல் மல்ஹமா அல்ல, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் மன்னிப்புடைய தினம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணை காட்டக்கூடிய தினம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட பாவி, இந்த கருணையை நீ வச்சுக்கிட்டு போ, இந்த பாவம் மன்னிப்பு நீ வச்சுட்டு போ. ஹிந்தாவ ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா? ஹம்சாவுடைய கொலை செய்த வஹ்ஷிய மன்னிக்கலையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப நபிக்கு இழைக்கப்பட்ட தீங்குகள், நபிக்குடைய விஷயத்தில் தீர்க்கப்பட்ட பாவங்கள், குற்றங்கள், சிறிய பெரிய பாவங்கள், இதை நபியே தாங்கள் மன்னித்தீர்கள் அர்த்தம் வச்சா என்னப்பா மோசம் போச்சு? நம்ம சொல்றோம் அல்லாஹ்வை வச்சுக்க, அல்லாஹ்வை வைக்க உனக்கு பிடிக்கலையா நபியை வச்சுக்க. நபியை வச்சு இந்த மாதிரி அர்த்தம் வச்சுன்னா என்ன வரும்? அவன் குடிச்சான் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்களா ஏன் கேக்குற? அவன் குடியவா ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கன்னு சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை மன்னித்து அவங்களை ஒதுக்குனாங்க. ஹதீஸ்ல வருதுங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த வஹ்ஷி இருக்கிறாரே, மகப்பெரும் கொடுமை நடந்துச்சு. வரலாறு நீளமானது, நான் சுருக்க சொல்றேன், 2-3 நிமிஷம் தான் இருக்குது. அதுல சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, முன்னால வஹ்ஷி வந்தாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் சாச்சா ஞாபகம் வந்துருச்சான், பெரியவாப்பா ஹம்சா. அவங்கள வெட்டி மூக்கு அறுத்து காது அறுத்து இருதயத்தை கிழிச்சு மண்டவோட எடுத்து சின்ன பின்ன படுத்தின அந்த நிகழ்ச்சி பூரா ரசூலுல்லாஹ்வுக்கு கவனத்துல வந்துருச்சு. வரத்தானே செய்யும், இந்த மனுஷன் தாப்பா அந்த கொலையாளின்ட்டு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அந்த வஹ்ஷியுன், நீ வஹ்ஷியாப்பான்னு கேட்டாங்களாம். ஆமாண்டாங்களாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நீதான் ஹம்சாவை கொலை செஞ்சாங்களான்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், ஆமா உங்களுக்கு வந்த செய்தி சரிதான்டாராம் அவரும் சொல்லி போட்டு. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாத வருத்தம் நபிக்கு வந்தா வருத்தத்தை உண்டாக்குன அந்த ஆளுக்கு பாதிப்பு வரும்னு நினைச்சு அந்த வஹ்ஷிய கூட காப்பாத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, யா வஹ்ஷி ஹல் தஸ்ததிஉ அன் துகையிப வஜ்ஹக அன்னி. வஹ்ஷி, ஒரு உன்கிட்ட வேண்டுகோள்ப்பா, என் முன்னால
வராம இருந்தா நல்லா இருக்கும்டாங்களாம். அல்லாஹு அக்பர். இனி என் முன்னால வர எங்க சாச்சா ஞாபகம் வர, அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் வர, நினைவு வர, என் உள்ளத்துல அதனுடைய வலி ஏற்பட, கவலை ஏற்பட, வருத்தம் ஏற்பட, வருத்தம் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த நீ முன்னால இருந்தா அல்லாஹ்வுடைய அதாபு வந்தாலும் வந்துடும். ஆகையினால ஹல் தஸ்ததியு அன் துகையிப வஜ்ஹக அன்னி. அல்லாஹு அக்பர். என்னை விட்டு மறைஞ்சு நீ இருந்தா நல்லா இருக்கும்பா, என் முன்னால வராம இருந்தா நல்லா இருக்குமே. அவர் கடைசி மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் முன்னால வரல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வாங்கி கொடுத்த வரப்பிரசாதம். மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கறாங்க, அதாபு வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்க. இந்த முறையிலையும் இதுக்கு அர்த்தம் வச்சா அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வமுகீலில் ஆஸர. சொல்றதுல என்னங்க தவறு வந்துச்சு? அர்த்தம் நம்ம வைக்கிறது மாதிரி தானே வைக்கணும். மான ஷாயிரி மான ஷாரிஃபி பத்னி ஷாயிரி. ஒரு கவிஞனுடைய சரியான பொருள் அவனுடைய கவிக்கு உள்ள மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவன் கவியை சொல்லி இருக்கிறான்னு சொன்னா சரியான பொருள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அருமை சோதர்களே, அதற்கு ஏடாகூடமான பொருள்களை சொல்லி அதை பங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி நல்ல மூமின்களையும் கூட பிதுஅத்திகளாக, காபிர்களாக, முஷ்ரிக்குகளாக ஆக்குவது ஒரு ஈமான் உள்ளவனுடைய செயலாக இருக்க முடியாது. யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறார்களோ அதிலே தவறான முறையில ஈடுபட்டுள்ள அந்த என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரியான பார்வையோடு பாருங்க. குறைஞ்சபட்சம் அன்பான பார்வை இல்லாட்டியும் நீதமான பார்வையை பார்த்து நீங்கள் சரியான வழியில எல்லோரும் ஒருமித்த ஒரு அணியில் இருந்து ஒட்டுமொத்தமான முஸ்லிம்கள் என்ற ஒரு நிலையை நாம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.